பிக் பாஸ் லைவ்ல அந்த ஓப்பன் நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல யார் யார் என்னென்ன காரணங்கள் சொன்னாங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதுல பிக் பாஸ் வழக்கம் போல ஒரு அநியாயத்தை பண்ணுவார்ல. ஒரு வாரம் அந்த ஒரு ஓட்டை கன்சிடரேஷன் எடுத்துட்டு வர மாட்டாரு. பார்வதியை போன வாரம் காப்பாத்தினாரு. இந்த வாரம் ஒரு ஓட்டு கன்சிடரேஷன்ல எடுத்துன்னு வந்து ஒரு 5 பேரை மாட்ட விட்டாரு. நல்லா இருக்கே உங்க நியாயம். உங்களுக்கு தேவையான பிளேயர்னா நாமினேஷன்ல சேவ் பண்ணுவீங்க, அந்த ஒரு ஓட்டு கன்சிடரேஷன் எடுக்க மாட்டீங்க. தேவையில்லாத பிளேயரா இருந்தா ஒரு ஓட்டு கன்சிடரேஷன்ல எடுத்து நாமினேஷன்ல போடுவீங்க. நல்லா இருக்குல்ல? அப்படி என்ன ஆச்சு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிருங்க மக்களே. ஸோ கிட்டத்தட்ட இதுல நாமினேஷன் ப்ராசஸ், ஓப்பன் நாமினேஷன் ப்ராசஸ், பெயிண்ட் எடுத்து பூசணும். அதில் நமக்கு கவுண்ட் தெரிஞ்சிடும், யார் யார் என்னென்ன ஓட்டுகள் வாங்கியிருக்காங்கன்றது தெரியும். அதில் ஆதிரை, கனி, அரோரா, சுபிக்ஷா மற்றும் திவ்யா, இந்த 5 பேருக்கு இருக்கு இல்லையா, இந்த 5 பேருக்கும் ஒரு ஓட்டு தான் வந்துச்சு. ஒரு ஓட்டு தான். இந்த ஒரு ஓட்டை அப்படியே நாமினேஷன்ல எடுத்துட்டு வந்துட்டாரு பிக் பாஸ். இது என்ன அநியாயமா இருக்குன்னு எனக்கு தெரியல. போன வாரம் இதே மாதிரிதான் பார்வதி அவர்கள் ஒரு ஓட்டு வாங்கினாங்க ரம்யா போட்டு. அந்த ஒரு ஓட்டு ஏன் எடுத்துட்டு வரல? இப்போ நீங்க ஒரு நியாயப்படி கரெக்டா ஒரு கேம் வைக்கிறீங்கன்னா அந்த நியாயத்தின் அடிப்படையில எல்லா வாரமும் வைங்கன்றதான் நான் சொல்றேன். ஒரு கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு மாதிரியும் பார்க்கும்போது இட் இஸ் டோட்டலி அன்ஃபேரா இருக்கு. ஒரு ஓட்டு அப்படின்றத கன்சிடரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த வீக்குமே ஒரு ஓட்டு வச்சிருங்க. அது உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஓட்டு எடுப்போம், தேவையில்லைன்னா 2 ஓட்டு எடுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு. போன சீசனே பரவாயில்ல மக்களே, 2 ஓட்டு மினிமம் 2 ஓட்டு வந்தாதான் போன சீசனே எடுப்பாங்க. இதுக்கு முந்தின வரையும் போன சீசன் வரையுமே 2 ஓட்டுன்றது எடுப்பாங்க கம்பல்சரி. ஆனா இந்த சீசனு அவங்களுக்கு தேவைப்பட்டா ஒரு ஓட்டு, தேவையில்லைன்னா 2 ஓட்டுன்ற மாதிரி பண்றதுதான் எனக்கு ரொம்ப அநியாயமா இருக்கு. அது இந்த கண்டஸ்டன்ஸ், வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு கரெக்டான ஜஸ்டிஸா இல்லை. ஒருத்தருக்கு நியாயமாகவும் இன்னொருத்தருக்கு அநியாயமாக படுது. ஸோ அதை நான் எங்க பேசினாலும் திரும்ப திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணுவேன். அது ரொம்ப தப்பு. பிக் பாஸ் டோன்ட் ஃபேவர் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆதரி போறாங்க. சாண்ட்ரா தேவையில்லாத விஷயத்த வந்து கத்தி கத்தி பேசுறாங்க, பண்றாங்க. சின்ன ஸ்மைல் கூட இல்லை அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவை நாமினேட் பண்ணியாச்சு. அடுத்து அமித் கிரிட்டிசிசத்தை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கவே முடியல அவரால். ஸோ இந்த கேம் அப்படிதான் இருக்கும். அந்த கிரிட்டிசிசத்தை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டு கேம்ல மூவ் ஆன் ஆகணும், அந்த ஒரு கொஞ்சம் கூட இல்லாம இருக்காருன்ற மாதிரி அமித். அடுத்து கமருதீன் போறாரு. சாண்ட்ராவை வந்து இவர் நாமினேட் பண்ணதுக்கான காரணம் சாண்ட்ரா அந்த மடியில படுத்து தூங்கணும்னு சொன்னாங்களே, அதுதான். இங்க என்ன சொல்றாரு, கேம்னா அப்படிதான் இருக்கும், பட் ஃபீலிங்ஸ்லாம் ஓகே. ஸோ இது மோர் தென் எ வீக். ஸோ இந்த ஒரு வாரம் கடந்தும் இந்த ஒரு விஷயத்தை நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த ஒரு ஃபீலிங்ஸ்ல. அது கேமுக்கான கேப்பபிலிட்டி இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால சாண்ட்ரா. அடுத்து எஃப்ஜே, மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயம். எஃப்ஜே நீ பேசும்போது, நீ மற்றவங்க கிட்ட பேசும்போது வேற மாதிரி ஒன்று பேசுற, ஆனா உங்ககிட்ட வந்து உனக்கு ஒரு விஷயம் பேசும்போது அது ஒரு மாதிரி இருக்கு. நியாயம் டிஃபரன்ஸ் ஆகுது. உனக்கும் ஒரு நியாயம் தான் இருக்கணும், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா தான் இருக்கணும் அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டான் போல. அடுத்து கனி அவர்கள், சாண்ட்ரா. ஸோ பிடிச்சவங்க வெளியே போனா சோகம் இதெல்லாம் இருக்கும், அதை இவ்வளவு தூரம் ப்ரொலாங் பண்ணியிருக்க வேண்டாம். ஸோ அதில் அதிகமாக நீங்கள் கத்தி பேசுறீங்க, தனியாக உட்காந்துட்டு அனுதாப ஓட்டுகள் வாங்குறீங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. அனுதாப அலையை கிரியேட் பண்ணுறீங்க, அதனால நான் சாண்ட்ராவை நாமினேட் பண்ணுறேன்ற மாதிரி சாண்ட்ராக்கு. அப்புறம் கமருதீன், பெண்கள் கூட சண்டை போடும்போது தவறுதான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் செட் பண்ணுறீங்க, அதுவே பெரிய தப்பாக இருக்குது, இது ஒரு பெரிய தப்புன்ற மாதிரி கமருதீன். அடுத்து வினோத் அவர்கள் போடுறாரு. சாண்ட்ரா லிவிங் ஏரியாவில் நின்று நேற்று பேசும்போது 2 மினிட்ஸ் டைம் கேட்டோம், அந்த 2 மினிட்ஸ் நீங்க வரல, அது உடம்பு சரியில்லை கோவம் வருதுன்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் பண்ணதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்றதால சாண்ட்ரா. பார்வதிக்கு ஒரு ஓட்டு போட்டாரு. மைக் இல்லாத பாதிப்பு நாங்க தான் அனுபவிச்சோம், உங்ககிட்ட ஒரு துளி அக்செப்டன்ஸ் ஃபேக்டர் கூட இல்ல. ஆர்குமெண்ட் பண்ணிட்டு நீங்க வேலை செய்யறீங்க, அதுக்கு ஏன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற கேட்டகரியில பார்வதி. அடுத்து அரோரா, சாண்ட்ரா. ஸோ அவங்க கோ த்ரூ பண்றது ஒரு டஃப்பான எமோஷன்ஸ் தான். டாஸ்க்ல கொண்டு வருவது எப்படி டஃப்பான எமோஷன் தான், டாஸ்க்ல கொண்டு வர்றது ரொம்ப தப்பு. நீங்க அதை டாஸ்க்ல எடுத்துட்டு வரீங்க, ஆஷா எங்க கிட்ட பேசுறீங்க, கோவப்படுத்துறது, அதனால எங்களுக்கு பயமா இருக்கு. ஸோ நீங்க க்ளோஸ்டு எமோஷனா இருந்தா உங்க கூட பேசுறதுக்கு எங்களுக்கு அந்த ஜோன் வர மாட்டேங்குதுன்றதால சாண்ட்ரா. அடுத்து அமித், கேப்டன்சில பண்ணது சுத்தமா எனக்கு புரியல, கிரிட்டிசிசத்தை அக்செப்ட் பண்ற மனநிலை உங்களுக்கு சுத்தமா கிடையாது. ஸோ கிரிட்டிசிசத்தை அக்செப்ட் பண்ணி ஏத்துங்க அப்படின்றதால சாண்ட்ரா. இது அமித் வந்தாரு. ஆதிரி, பிசிக்கல் டாஸ்க்ல பயங்கரமான பிரில்லியன்ஸ் இருக்கு, மற்ற டாஸ்க்ல இல்ல, புரிதல் இல்லைன்ற மாதிரி சொல்லி போட்டாங்க. ஸோ அமித் ஆதரிக்கு போடலன்னா வேற யாரும் ஓட்டே போட்டிருக்க மாட்டாங்க போல இருக்கு, அந்த மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி அமித் தான் திவ்யாவுக்கும் போட்டாரு. தேவையில்லாம சண்டை போடுறது, ட்ரிகர் பண்ணி வார்த்தைலாம் பேசுறது. ஸோ நீங்க ஒரு விஷயத்த சொன்னா நாங்க அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கணும், நாங்க சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க மாட்டீங்களா, அதுக்கு மட்டும் நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்கன்ற மாதிரி திவ்யா ஒரு பாயிண்ட் போட்டதுமே நல்லா இருந்துச்சு. அடுத்து விக்ரம், எஃப்ஜே,
ஆதிரியை பார்த்து நீ 10 வார்த்தை சொன்னது வந்து அந்த கான்டெக்ட் எப்படி வேணாலும் இருந்தாலுமே அந்த கான்டெக்ட் மிக 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 தப்பு. அதனால இது. அடுத்து பார்வதி ஒரு தண்டனை கொடுத்தா அதை எக்ஸ்ட்ரா பண்ணி பிக் பாஸ் கிட்ட ஒரு வாய்ப்பு ப்ரூவ் பண்ற ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பையே நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, அதனால நான் பார்வதியை நாமினேட் பண்றேன்ற மாதிரி பார்வதி. அடுத்து சபரி போனா எஃப்ஜே எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணும், கோவத்தை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணு. ஸோ தப்பா சரியா இருந்தாலும் அந்த கோவத்துல நீ பண்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தப்பா இருக்குன்றதால எஃப்ஜேவை சபரி நாமினேட் பண்ணிட்டான். அதே ரீசன் தான் எமோஷன்ஸை நீ பேசுற வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இல்லை, கேம்ல ஹெவியா டேமேஜ் பண்ணுதுன்றதுக்காக கமருதீன். அடுத்து எஃப்ஜே சுபிக்ஷா. போன வாரம் வரைக்கும் நார்மலா தெரிஞ்சுது, ஆனா இந்த வாரம் நான் குறும்படம்லாம் பார்க்கும்போது நீ விக்ரமுக்கு விட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்கு, ஸோ அது ரொம்ப தப்பா இருக்குன்ற மாதிரி எஃப்ஜே சுபிக்ஷாவுக்கு போட்டு ஒரு ஓட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். எஃப்ஜே தான் சுபிக்ஷாவுக்கு போட்ட மெயின் காரணம். அடுத்து சபரி இந்த வாரம் ஃபுல்லா ஒஸ்டர் பர்ஃபார்மர்ல ரம்யா பேச்சை ரம்யாவை ஓப்பனா சொல்லாம பூசி முழுகிறதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கான் சபரின்றதால நான் சபரியை நாமினேட் பண்றேன்ற மாதிரி சபரி. அடுத்து பார்வதி போனாங்க. இதுல கனி ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க, இப்போ ஒரு சில வாரங்களா வந்து இவங்களோட கனியோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப லோவா இருக்கு மாதிரி, அதுல ஒன்றும் வெளிப்படல, அதனால நான் கொடுக்குறேன்ற மாதிரி கனிக்கு. அடுத்து அரோரா. போன வாரம் வரையும் டெஸ்பரேட்டா இருக்குன்னு நீங்க சொன்னீங்க, அப்படிலாம் நான் இல்லைன்ற மாதிரி சொல்றதுக்காக டெஸ்பரேட்டே நீ இப்ப நாமினேஷன் போறதே டெஸ்பரேட் தாமா பார்வதி, நீ அங்கேயே ப்ரூவ் பண்ற நான் டெஸ்பரேட்டா தான் இருக்கேன்ட்டு. ஓகே, அதை தாண்டி அது ரீசன் கிடையாது, டெஸ்பரேட்டா இல்லைன்னு சொல்லிட்டு ரீசன் கிடையாது, வீட்டு வேலையில இருந்து நீங்க தப்பிச்சுட்டே வரீங்க, அதனால எல்லாரும் உழைப்பை காமிச்சுதான் இங்க வந்திருக்காங்க, நீங்க உங்களோட உழைப்பை காமிங்க அப்படின்னு மாதிரி சொல்லி அரோராவோட நாமினேஷன். அடுத்து சுபிக்ஷா வராங்க. எஃப்ஜே. ஸோ ஆதிரியோட 10 விஷயம், டெம்பரை லூஸ் பண்ணிட்டு நீங்க 60 நாள் தான் வீட்டுக்குள்ள இருக்கணும், நீங்க இதெல்லாம் எனக்கு தப்பா தெரியுதுன்றதால எஃப்ஜே. அடுத்து சபரி. தனியா ஒரு ஜோன்ல இருக்கீங்க, கேம்ல இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும், ஆர்கியூமெண்ட் உங்ககிட்ட வைக்க முடியல, கான்வர்சேஷனு கட் பண்றீங்க, அதனால எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சுபிக்ஷா சபரி. அடுத்து திவ்யா போறாங்க. போன வாரம் தலையா வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ண விஷயத்த அதை நீங்க மிஸ்டேக்ஸை மாத்திக்கணும்னு நினைச்சிருக்கணும், காலையே வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி அதுல காஃபி குடி டென்ஷன் ஆயிரும், இது மாதிரி பண்ணி என்ன புல் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு, இந்த வீட்டுல இந்த மாதிரி புல்லிங்லாம் பண்ணக்கூடாதுன்றதால அமித். அடுத்து சாண்ட்ரா. இன்டைரக்டா நான் பேசல, டைரக்டா பேசல, அது ஏதோ ஒரு பாதிப்பு என் கேம்ல டவுன் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயத்த நான் நோட் பண்ணேன், திவ்யா, ஆதிரை மற்றும் அரோரா இந்த 3 பேருமே சாண்ட்ரா அமித்ன்ற மாதிரி சொல்லி வச்சு பண்ணா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணலன்றத 3 பேருமே சொல்றாங்க. சாண்ட்ராவோட கேம், சாண்ட்ரா பரவலா சொன்னாங்க, அது ஒரு கான்ஸ்டன்ட் நிமிஷம் இருக்கு, அது எப்படி 3 பேரும் அட் அ டைம்ல அமித்தை சொல்றாங்கன்ற மாதிரி தான் எனக்கு டவுட் வந்துச்சு. அது ஒண்ணு. அடுத்து சாண்ட்ரா போறாங்க. எஃப்ஜே வந்து பேசியிருக்கிறது ரொம்ப தப்பு, அதனால எஃப்ஜேவை நாமினேட் பண்றேன். கமருதீன் திவ்யாவுக்கு எதிராக பேச விடல, அதை நான் கேட்காம விட்டுட்டேன், அவர் பேசுறது ரொம்ப தப்புன்ற மாதிரி கமருதீன் நாமினேஷன். கிட்டத்தட்ட இது வந்துருச்சா. இதுக்கு நடுவுல பார்வதி அவர்கள் விக்ரம் நாமினேஷன்ல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு விக்ரம் வீக்கெண்ட்ல நான் விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணாரு, நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி போடக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்படியே காதுல ஓப்பன் நாமினேஷன் தெரியுது, காதுல ஓதிட்டு இருக்காங்க பார்வதி. இது எவ்வளவு பெரிய தப்பு, அட்ரஸ் பண்ணியாச்சு பண்ணக்கூடாதுன்னு திரும்ப அதுலயே ஓப்பனா பதிலடி கொடுத்துட்டாங்க சாண்ட்ரா. நான்லாம் பண்ண மாட்டேன், டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சொல்றாங்க கனிக்கும் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, அரோராக்கும் நான் ஓட்டு போட மாட்டாங்க, அதனாலதான் நான் போய் பாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயும் உட்காந்துக்கிட்டு அந்த நாமினேஷன்ல உட்காந்துட்டு இவங்க ரொமான்ஸ் பண்ற காட்சிகள் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இதுல ஆதிரை 1 ஓட்டு, கமருதீன் 3 ஓட்டு, கனி 1 ஓட்டு, அரோரா 1 ஓட்டு, அமித் 3 ஓட்டு, சபரி 2 ஓட்டு, எஃப்ஜே 5 ஓட்டு, பார்வதி 2, சுபிக்ஷா 1, திவ்யா 1, சாண்ட்ரா 6. கிட்டத்தட்ட 11 பேர் இந்த வாரம் நாமினேஷன் வந்திருக்காங்க. போற போக்கு பார்த்தா இந்த வாரம் டபுள் எவிஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.